சின்னையா சடச்சி, காஞ்சிபுரம். இருப்பதைக் கொண்டு ஏதோ வீடு என்று சொல்லும் அளவுக்கு ஒரு இருப்பிடம். 2 ஜீவன்களும் தனியே வாழ்கின்றனர். எண்ணி கழிகிறது ஒவ்வொரு நாட்களும். 72ஆம் ஆண்டு யுத்தத்தால் கண்டியிலிருந்து வந்து இங்கே வாழ்கின்றனர். ஆனால் இறுதி யுத்தத்திற்கு பின்னர் மிகவும் கஷ்டப்பட்டு கடந்து செல்கின்றனர் இந்த வாழ்க்கையை. நன்றாக உழைத்து தெரிந்த மனிதர் முகாம் வாழ்க்கைக்கு பின்னர் என்ன நடந்தது என்றே தெரியாமலே இந்த நிலைக்கு வந்துவிட்டார். கண்டறியாது, காது பெரிதாக கேளாது, உடல்நிலையில் பாதிப்புற்று இவ்வாறு இருக்கிறார். நான் கூலி வேலை செய்து இவரை பார்த்து வந்தேன். ஆனால் தற்பொழுது இவரை இருந்து பார்க்க வேண்டும், அதனால் வேலை எதுவும் செய்ய முடியவில்லை என்கிறார். 72ஆம் ஆண்டு நாங்கள் இங்கே வந்தோங்க. கண்டியிலிருந்து அங்கே பிரச்சனைக்கு தாங்க இங்கே வந்தோம். நாங்கள் அதில் இருந்து இங்கே நாங்கள் நல்லா தாங்க இருந்தோம். முகாமைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் இவருக்கு இந்த வருத்தங்கள்லாம் உண்டாகுனது. அதுக்கு முதல் நல்லா உழைச்சார். அதுக்கு பிறகு தான் இந்த வருத்தம்லாம் வந்து இப்போ கண்ணும் தெரியாது, காது கேட்குறது குறவு. நான் ஒரு ஆள் கூலிக்கு போனா தாங்க போய் அதுக்கும் போக இல்லாமல் இவரை காவல் பார்த்துக்கிட்டு நான் வீட்டில் இருக்கிறேன். எங்களோட சாப்பாடு கூட எங்களுக்கு கஷ்டம். இப்போ இந்த நிவாரணம் அது இது தர கண்டு நாங்கள் 2 பேரும் பசி இல்லாமல் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு உணவில் இருந்து சகலமே எங்களுக்கு கஷ்டம் ஐயா. என்னதை நான் சொல்கிறது, கையேந்தி பிச்சை எடுக்காத குறையில் இப்போ இருக்கிறேன் நான். பிழைப்புக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் உள்ளது. எல்லா விதத்திலும் கஷ்டம் என்கிறார். முகாமிலிருந்து பின்செட்டிக்குளம் மருத்துவமனையில் இருந்து வந்த பிற்பாடு இவ்வாறு ஆகிவிட்டது என சொல்கிறார். இதில் இவரது காதல் என்னவென்றால், ஒரு குழந்தையைப் போலவே பார்த்துக் கொள்கிறார் இவரது கணவரை. பிறந்ததிலிருந்து செய்ததே கூலி வேலை தாங்க. அவரும் கூலி வேலை தாங்க, நானும் கூலி வேலை தாங்க. முகாமைக்கு போனோம். முகாமைக்கு போனதுக்கு பிறகு தாங்க இவருக்கு அந்த வருத்தம் வந்ததும். நீங்கள் முகாமையிலேருந்து ஆஸ்பத்திரி என்ன பேர், செட்டிக்குளம் ஆஸ்பத்திரியெல்லாம் வச்சுருந்தேங்க. வச்சுருந்து கொண்டுகிட்டு வந்து இங்கே கொண்டாந்து குடியேற்றினாங்க. குடியேற்றினதுக்கு பிறகு தாங்க இப்படி ஒன்றுமே இயலாமல் இருக்குது இவருக்கு. ஒரு வேலை சோறு தண்ணி, ஒரு குழந்தை பிள்ளைய பராமரிக்கிறேன் சரிங்க, இவரை பராமரிக்கிறேன் சரி. டொய்லெட்டை கூட நான் கூட்டி கொண்டு டொய்லெட்டில் வச்சு இப்படி கையை பிடிச்சி இருத்தி வச்சு காலு கழுவி சகலமும் நான் தாங்க, எல்லாம் நான் தாங்க செய்யணும். இதில் வேதனை என்னவென்றால், வெளியில் செல்வதென்றால் கூட இடுப்பில் கயிறு கட்டிவிட்டுத்தான் செல்ல வேண்டிய நிலைமை என்று கண்கள் நனைத்து கூறுகிறார். குளிக்க பார்த்து உடுப்பெல்லாம் நான் தான் கட்டி விடணும். இந்த பாருங்கள், இடுப்பில் 2 கயிறு போட்டு கட்டி போட்டு இப்போ விரவுக்கு போனேயா நான். அவுந்து விழுந்தா கட்டிக்க இயலாது. என் நிலப்பாடோ சொல்லி இயலாதுங்க. என்னத்தை யார் சொல்கிறது, அப்படி துன்பம் அந்த இடத்துல இருக்கிறேன் நான். இந்த வீடு எல்லாம் ஒழுகுதுங்க, அதுலேயும் தான் இவரை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். இன்னும் எத்தனையோ சோகங்கள் இவர்களது வாழ்க்கையில். சாப்பாட்டுக்கே வழியில்லாத எனக்கு எப்படி வீட்டுத் திட்டத்தில் வீடு கட்டி வாழ முடியும் என்கிறார்.
வீடு வந்துச்சுங்க, வீடு கட்டினாங்க. காசு இல்லை, வீடு கட்டுறதுக்கு இயலாமல் அதையும் அப்படியே குறைகடை போட்டு விட்டு இந்த ஒழுகுற வீட்டில் உட்காந்துருக்குறோங்க 2 பேரும். அது அப்படியே கிடக்குங்க, எங்களால் இயலாதுங்க அதை கட்டுறதுக்கு. நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறேடா, எங்கய்யா அதெல்லாம் கட்டுறது? எப்படிங்க கட்டுவேன் நான்? வீடு கட்டி குறையா கிடக்குதுங்க. அந்த வீடு கட்டுற அளவுக்கு என்னால் இயலாதுங்க. என் கையில் மடியில் ஒன்றும் இல்லை. ஒரு 3 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த வீட்டை கட்டி, அதுவும் யாரையும் பிடிச்சி தாங்க கட்டணும், என்னால் கட்டிக்க இயலாதுங்க. வீட்டை சுற்றி தண்ணி, அந்த வீட்டுக்குள்ளே எங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு இயலாதுங்க. ஓட்டோ வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், அதுவும் தண்ணி தாங்க. மழை நேரம் வந்துச்சுன்னா தண்ணி தாங்க. ஏதோ நீங்கள் உதவி செஞ்சாக்க அந்த வீட்டுக்குள்ளேயாவது நாங்கள் கட்டி இந்த வருத்தக்காரால் நான் நிம்மதியாக வச்சுக்கிட்டு இருப்பேங்க. நான்கு பிள்ளைகள், ஒருவர் இறந்துவிட்டார். மற்றைய மூவரும் என்னை விட கஷ்டத்தில், நான் எவ்வாறு அவர்களிடத்தில் உதவி கேட்பது என்கிறார். பிள்ளைங்க இருக்குங்க, 4 பிள்ளை எனக்கு. ஒரு பிள்ளை போகிற நேரம் செல்பட்டு செத்து போச்சு. 3 பிள்ளை இருக்குது. ஒன்று வட்டக்கட்சியில் இருக்குங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. இங்கே ஒரு பொம்பளை பிள்ளை தான் அந்த வீட்டில் இருக்குது. அதுக்கு மனுஷன் இல்லைங்க, மனுஷன் மோசம் போயிடுச்சு. மகன் ஒன்று இருக்குங்க, அதுவும் யாருமே எங்களை என்ன எவ்வளோன்னு கேட்குறது இல்லை. அது தகப்பனையும் இழந்துட்டு அந்த பிள்ளை தாங்கண்ணே சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிங்களா, என்ன செய்கிறீங்க, எது செய்கிறீங்கன்னு கேட்க பார்க்க அந்த பிள்ளை தாங்க. அந்த பிள்ளை விட்டு பரிதாவும், என்னை விட பரிதாவோங்க. அந்த பிள்ளைகிட்ட நான் என்னத்தவங்க கேட்குறது? எப்படிங்க நான் கேட்குறது? என்னை விட கருமாயப்படுது அது. அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்க முடியுங்களா? என் கையால் உழைச்சா தான் நாங்கள் கஞ்சி குடிக்கோங்க. இப்போ கண்ணு 2 தெரியாமல் போன பிறகு ஒன்றுக்குமே போடுறது இல்லைங்க. நான் விட்டுட்டு போக இயலாது, வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. என்னால் இனிமேல் இவரை விட்டு வேலைக்கு செல்ல முடியாது. இவரை பார்ப்பதற்கே எனது நேரம் முழுவதும் போதாமல் இருக்கிறது என்கிறார். நீங்களாக பார்த்து ஏதாவது உதவி செய்யுங்கள் என மன்றாடுகிறார். நான் வேலைக்கு போவேங்க, இந்த எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இவருக்கு அறவே கண்ணு தெரியாமல் போனோன்னா நான் எதுக்குமே போகிறது இல்லைங்க. இவரை விட்டுட்டு போக இயலாது. இவரை வச்சுக்கிட்டு வீட்டில் தாங்க இருக்கிறேன். நான் ஒரு தொழிலுக்கும் போகிறதில்ல, இந்த இதுகளுக்கெல்லாம் தெரியும். ஒன்றுக்கும் போகாமல் இவரை வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. நான் இந்த கூட டொய்லெட்டுக்கு போயிட்டு விழுந்து போனார். இதுகளை தான் கூப்பிட்டு அதுக்கு தான் தூக்கி கொண்டாந்து இங்கே போட்டுட்டு போச்சுங்க. பின்னால் தூக்க பறிக்க ஏழுங்களா? ஒரு ஆள் கைவசம் வேணுங்க அவருக்கு. எனக்கு வேலை வெட்டிக்கு போக இயலாதுங்க, இவரை விட்டுட்டு போக இயலாது. எனக்கு ஏதாவது நீங்களாக உதவி செஞ்சீங்கன்னா எனக்கு நல்ல புண்ணியமாக போகுங்க. மற்றபடி எனக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. ஆம், எம் உறவுகளே, இது எமது காலத்தின் தேவைகளில் ஒன்று. உங்களது உதவி இவர்களது அத்தியாவசியம் என்பதில் ஐயமில்லை. Ni
அனுசியா பூந்துளசி, காஞ்சிபுரம். போர் முடிந்து போன பின்பும் அதன் தாக்கங்கள் முடிந்தபாடில்லை. ஆம், கண்ணிவெடி அகற்றும் பிரிவில் பணிபுரிகிறார். ஆபத்தோடு வேலை செய்யும் துர்பாக்கிய நிலை. ஆனால் இவரது வாழ்க்கையோ சோகமேறி உழல்கிறது. தனித்து வாழும் ஒரு பிள்ளையின் தாய். வணக்கம், எனக்கு பேர் அனுசியா பூந்துளசி. நான் குமரபுரம் காஞ்சிபுரம் என்ற பிரதேசத்தில் இருக்கிறேன். இப்போ எனக்கு மாரி பண்ணி கல்யாணம் கட்டி ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு ஆள் இருக்கு. அவருக்கு பேர் டஜினா, ஸ்கூலுக்கு போகிறாங்க. நான் செய்கிற வேலை கன்னிவெடி பிரிவு மைனெக்சன், அதில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இருக்கிற கிராமத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு 10-11 வருஷம் இங்கே இருக்கிறோம். இப்போ நான் மாரி பண்ணதுக்கப்புறம் அப்பா எனக்கு இந்த காணி வாங்கி தந்தவர். இந்த காணியில் நான் இப்படி ஒரு சின்ன குடிசையில் தான் இருக்கிறேன். எனக்கு வேறு எந்த உதவிகளுமே இல்லை. எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை. எனக்கு அக்காக்கள் 3 பேர் இருக்காங்க. அவங்களாலையும் எனக்கு உதவி செய்ய இயலாது. நான் இந்த மகனை வச்சு கொண்டு தான் இருக்கேன். நான் கல்யாணம் கட்டி 4 வருஷம், ஹஸ்பண்ட் 3 மாதத்துலேயே சின்ன பிரச்சனையான டிவோர்ஸ் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தண்ணியை தந்து பிள்ளையை வச்சு கொண்டு இருக்கிறேன். ஆம், இவரது கணவர் 4 மாதத்தில் விட்டு பிரிந்து விட்டார். மேற்கொண்டு பேச முடியவில்லை இவரால். ஒழுங்கான வீடில்லை. முன்பிருந்த இடத்தில் சரியான வசதி செய்து தரப்படவில்லை. வசதி இல்லாவிட்டாலும் ஒரு சிறு துண்டு காணியில் வீட்டு திட்டத்திற்காக வந்து வாழ்கிறார். நாங்கள் இருக்கிற இந்த கிராமத்தில் எங்களுக்கு எந்த உதவியுமே செய்யலை. அதனால் இப்படி ஒரு சின்ன குடிசையில தான் பிள்ளைய வச்சு கொண்டு இவ்வளோ காலம் இருக்கிறேன். எனக்கு ஆணியை பாருங்க, வளவை பாருங்க, டாய்லெட் இல்லை, வீட்டில் கிணறு இல்லை. ரொம்ப நான் கஷ்டப்படுறேன். மகன் ஸ்கூல் போகிற வழியாக போகிற வசதிகள் கூட இல்லை. இங்கே டியூஷன் வசதி எதுவுமே இல்லை. அந்த மைனஸில் ஒர்க் பண்ணி தான் என் குடும்பம் இவ்வளவு நாளும் சாப்பிட்றேன். வசதி இல்லை, உதவி இல்லை, துணையும் இல்லை. இருப்பினும் தனது ஆபத்தான தொழிலுடன் அந்த வருமானத்தை வைத்து தனது பிள்ளையை படிக்க வைக்கிறார். நாங்கள் இந்த யுத்தத்தில் இடம்பெயர்ந்து நிறைய இடங்களுக்கு இடம்பெயர்ந்தெல்லாம் போயிருந்தோம். கடைசி வரைக்கும் போனோம், மாத்தளம் வரைக்கும் போய் எங்களோட பெரிய அக்கா அவர்களை காணாமல் இழந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய காலம் கஷ்டப்பட்டு கேம்பில் அங்கே இங்கேருந்தெல்லாம் இருந்து எங்களுக்கு படிக்கிறதுக்கு எந்த வசதியும் கிடைக்கல. அதனால் நாங்கள் இங்கே எந்த தொழில் வாய்ப்புமே இல்லை. அப்பா கஷ்டப்பட்டு மட்டுமே நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். நாங்கள் நிறைய பொம்பளை பிள்ளைகள் சௌரமனுடைய ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் மெரி பண்ண லைஃபும் இப்படி சின்ன பிரச்சனை ஒன்றால் ஹஸ்பண்ட் இப்படி போயிட்டாங்க. இந்த 4 வருஷமும் 8 மாதமும் நான் தான் பிள்ளையை வச்சு வளர்த்து பார்க்குறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வேலை செய்கிறது எனக்கு அன்றாடம் வேலை செய்கிறது சாப்பிட மட்டுமே போதும். தேவைகள் எதையுமே இங்கே பூர்த்தி இயலாது எனக்கு. நான் இருக்கிற இந்த தொங்கல் காணியில் இருக்கிறபடியாக தண்ணி பள்ளக்காணி சரியான இஞ்சால் எல்லாருமே சரியான பள்ளக்காணி மேய்ச்சல் தர. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த காணி வாங்கி தந்தாங்க. இப்போ கடைசியாக வெள்ளத்தில் வீடெல்லாம் தண்ணி, வீட்டுக்கு இருக்க போகிற சாமான் எல்லாமே வெளியே வந்துட்டு அவ்வளவு தண்ணி. நாங்கள் இருக்க எல்லாமே அங்கே இருக்க பொதுநோக்கு மண்டபத்தில் தான் இருந்தாங்க. ஒரு 6-7 நாள் தொடர்ச்சி மழையால் ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் பிள்ளைகளை படிப்பு எல்லாமே வீணாக போயிட்டு எனக்கு ஃபஸ்ட்டுக்கு முதல் அவசியமாக எனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க. எனக்கு அதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். வெட்ட வழியில் ஒரு தற்காலிக கொட்டகை. கழிப்பிட வசதி இல்லை, குளியல் வசதி இல்லை, மின்சார வசதியும் இல்லை. மகனும் தாயும் கழிகிறது வாழ்க்கை. இந்த ஏரியா பாருங்கள், நான் இருக்கிற காணியில் நிறைய தண்ணி, வெள்ளம் முடிஞ்சு இவ்வளோ காலமாயும் பாருங்கள் இது ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது. இந்த இருக்கிற காணியில் முக்கியமாக எனக்கு தேவை இந்த வீட்டை கொஞ்சம் எனக்கு உங்களால் கட்டக்கூடிய அளவுக்கு உதவி செய்கிறோம்ல செய்யுங்க.
இந்த அத்தியாவசிய தேவையான டாய்லெட் கிணறு எதுவுமே இங்கே இல்லை. நான் 1.5 வருஷமாக இங்கே பக்கத்து வீட்டில் தான் குளிச்சுட்டு இருக்கேன். எல்லா தேவை வசதியுமே நான் இங்கே தான் செய்கிறேன். ஏன்னா எங்களோட அப்பா அம்மாக்களுக்கு எனக்கு இவ்வளவு செஞ்சு தர்றதுக்கு வசதி இல்லை. ஏன்னா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை தான் செய்கிறாங்க. நான் செய்கிற வேலை ரொம்ப ஆபத்தான வேலை. கண்ணி வெடியாகட்டால் நான் அந்த வெடிபொருட்களோடையே வேலை செய்கிறேன். எனக்கு எந்த நேரம் என்ன நடக்குமென்னு தெரியாது. அதால் எனக்கு உங்களால் முடிஞ்ச உதவி கரண்ட் எடுத்தேன். அந்த கரண்ட் இல்லை, படிக்கிற பிள்ளையை வச்சுருக்கேன். முக்கியமாக இந்த மகன் படிப்பு முக்கியம். வீட்டில் நான் அந்த விளக்கு கொளுத்தி கொண்டு தான் மகனை படிக்க வைக்கிறேன். அவரை நல்லா படிக்க வைக்கணுன்றது தான் எனக்கு ஆசை. கரண்ட் எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. எனக்கு நீங்கள் உங்களால் செய்யணும்னா எனக்கு கரண்ட் எடுத்து கிணறு ஒன்று கட்டுத்தந்தீங்க சொன்னால் ரொம்ப உதவியாக இருக்கும். வெள்ளம், வெயில், மழை என எதற்கும் தாங்காத வாழ்க்கை. மனதிலுள்ள வைராக்கியத்துடன் வாழ்க்கை கழிகிறது. எனது தொழிலும் நிரந்தரமில்லை. கண்ணிவெடிகள் முடிந்துவிட்டால் இவரது வாழ்க்கை அடுத்து என்ன என்பது கேள்விக்குறிதான். இங்கே இருக்கிற இதை பொறுத்தவரையும் வேறு எந்த தொழிலுமே செய்ய இயலாது. நான் செய்கிற தொழில் நிரந்தரமானது இல்லை. குறிப்பிட்ட கொஞ்ச நாளில் இல்லாமல் போயிடும். இன்னும் 1 year மட்டும்தான் வேலையே இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஏதாவது உதவி செய்யணும், சுய தொழில் எனக்கு ஏதாவது வேலை செய்யணும்னு சொன்னால் இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த வேலையுமே செய்ய இயலாது. ஏன்னு சொன்னால் இங்கே எல்லாமே மேய்ச்சத்தர. எனக்கு உங்களால் முடிஞ்ச எனக்கு ஆடு இல்லாட்டிக்கு மாடு எதுவும் வாங்கி தந்தால் எனக்கு நல்ல உதவியாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வருமானத்தை இருக்கலாம். வேறு எந்த உதவியுமே செய்ய இயலாது. எனக்கு உங்களால் முடிஞ்ச அப்படி ஹெல்ப் பண்ண செய்யுங்க. என் மகனை நான் படிக்க வைக்கணும், எனக்கு அது மட்டும்தான் விருப்பம். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என் வீட்டுக்கு கரண்டும் எடுத்து நான் கிணறு வசதி இல்லை, கிணறும் கட்டி தந்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு போராட்ட வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். இவர்கள் எமது சனங்கள். இவர்களது வாழ்வு செழுமைப்பட வேண்டும். இவர்களது இருப்பு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இவர்களது வாழ்வு செழுமைப்பட்டால், இவர்களது இருப்பு ஒழுங்குபடுத்தப்பட்டால் எமக்கான விடிவு நிதர்சனமாகிவிடும். அதனால் அவர்களுக்கு உதவுவதே அவர்களது பொறுப்பு. இது நம் தேசத்துக்கான யாசகம்.